இன்னைக்கு டே 12. இன்னைக்கு டே 12 பார்த்தீங்கன்னா டெய்லி நேற்றைய வகுப்புல சொன்ன மாதிரி டெய்லி ஒரு திருக்குறள். டெய்லி ஒரு திருக்குறள். நேத்து வந்து கல்வி அதிகாரம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு அதிகாரம் பார்க்க போறோம். அந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம் பாக்குறதுக்கு முன்னாடி திருக்குறளை பத்தின சில குறிப்புகள் அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? திருக்குறளை பத்தின சில குறிப்புகள் பார்த்துடலாம். ஒன் செகண்ட். இந்த அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் முன்னையே சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது திருக்குறள சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. 55 பாடல்கள், 53 புலவர்கள் பாடப்பட்டது. இதை வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த வருடம்னா 1812. திருக்குறளோட பெருமையை உணர்த்த வீரமா முனிவரோ திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்ல, ஆஹ் ஜி போப் திருக்குறளை கிட்டத்தட்ட 40 வருஷமா படித்து சுவைச்சிருக்காரு. அப்படி படித்து சுவைத்த ஜி போப் ஆங்கிலத்துல 1886 ஆண்டு வெளியிட்டார். ஓகேங்களா? 1886. இதுல என்னென்ன அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் என்று சொல்லக்கூடிய முப்பால் கொண்டது திருக்குறள். முப்பால் பகுப்பை கொண்டது திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் அறத்துப்பால எத்தனை இயல் இருக்கு, பொருட்பால எத்தனை இயல் இருக்கு, இன்பத்துப்பால எத்தனை இயல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அறத்துப்பால 38 அதிகாரங்கள். 38 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா பாயிரவியல 4 அதிகாரம். ஓகேங்களா? அறத்துப்பால் நான் முன்னையே சொல்லியிருக்கேன், நேற்றைய வகுப்புல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அறத்துப்பால்ல என்னென்ன இருக்கு நான் அதுக்கு ஷார்ட்கட்னு சொன்னேன். ஓகேங்களா? அறத்துப்பால்ல இல்லறவியல், துறவரவியல், பாயிரவியல், மற்றும் ஊழியல். ஏன்னா ஒருத்தர் தான் ஊழியம் பண்ண போயிருக்காரு. அப்ப ஊழியல் எத்தனை அதிகாரம் இருக்கு? ஒரே ஒரு அதிகாரம். பாயிரவியல். பாயிரவியல 4 பாய் தான் இருக்கு வீட்டுல. இல்லறத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. சரிங்களா? 13 பேர் சேர்ந்து துறவரம் போறாங்க. இவர் ஒருத்தர் ஊழியம் பண்ணதுல 13 பேர் சேர்ந்து துறவரம் போறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பொருட்பால். பொருட்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னா பொருட்பால்ல 70 அதிகாரம் இருக்கு. சரிங்களா? பொருட்பால்ல 70 அதிகாரம். சரி, 70 அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல், அங்கவியல், குடியியல். அங்கங்கமா அரசியல் பேசுறான், குடி இல்லாம போயிட்டான், ஆளே இல்லாம ஓடிட்டான். சரிங்களா? அரசியல் 25 பேரை வச்சு அரசியல் பண்ணான். சரிங்களா? 32 பல்லும் போச்சு. சரிங்களா? அடுத்து 13. 25 பேர் அரசியல் வச்சான், 32 பல்லும் போயிருச்சு, 13 பேர் தான் குடியிருக்காங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். சோ பொருட்பால 70 அதிகாரம் இருக்கு. 25 அரசியல், அங்கவியல் 32, குடியியல் 13. 25 பேரை வச்சு அரசியல் வச்சான். சரிங்களா? 32 பல்லும் போயிருச்சு. எத்தனை பேருக்கு? 13 பேருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இல்ல 32 பல்லு போயிருச்சு, 13 பேர் தான் குடியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த ஒழுக்கம் கூடிய திருக்குறள் ஒண்ணுனா பாத்துடலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். உண்மையிலேயே இது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம வந்து சாதிக்கலாம். ஆனா ஒழுக்கம் ஒன்று தவறுச்சுன்னா எதையுமே நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கவே முடியாது. நிதானிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது என்று சொல்லக்கூடியது ஒழுக்கம் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை வந்து அவன் எப்படி கருதணும்? உயிருக்கு மேலாக கருத வேண்டும். உயிருக்கு மேலாக கருத வேண்டும். விழுப்பம் என்று சொல்லக்கூடியது என்ன? சிறப்பு, ஒழுக்கத்தின் சிறப்பு. சரிங்களா? தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் என்றால் என்னன்னா காத்தல் வேண்டும், பாதுகாத்தல் வேண்டும். எதை பாதுகாக்கணும்? ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். அதான் என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அந்த ஒழுக்கத்தை உயிரினம், உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இது எதை குறிக்குது? ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி குறிக்குது.
இந்த குறள் எதை குறிக்குது? ஒழுக்கத்தின் உயர்வை பற்றி குறிக்குது. அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நான் நடத்தும் போதே உங்களுக்கு மெமரி ஆயிரும். அதுக்காகத்தான் அழுத்தமா திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அடுத்த குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து என்றால் விரும்பி, பரிந்துரைத்தல் சிபாரிசு செய்திருக்காங்க இல்லையா? அப்ப பரிந்து என்று சொல்லக்கூடியது இங்க விரும்பி, பரிந்து என்று சொல்லக்கூடியது இங்கு விரும்பி. தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. தேரு அப்படின்னா ஆராய்ச்சி செய்தல், சரிங்களா? ஆராய்ந்து பார்த்தல், ஆராய்ந்து பார்த்தல். பரிந்தோம்பி காக்கிய ஒழுக்கம் என்ன சொல்றாங்க? எந்த முறையில ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். தெரிந்தோம்பி தேனும் அக்தே துணை. அதுவே துணையாக இருக்கும். எது துணையாக இருக்குது இங்க? ஒழுக்கம் தான் துணையாக இருக்கும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும், சரிங்களா, அது எப்படி இருக்கணும்? எப்படியாவது அதை விரும்பி காக்க வேண்டும். உண்மைதானே? ஒழுக்கத்தை விரும்பி காக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னாங்க. உண்மையே இல்லை. நேர்மையா நடக்கிறவனுக்கு எது கஷ்டம்? ஒரு கஷ்டமே இல்ல. பரிந்தோம்பி விரும்பி காக்க வேணும். எத? ஒழுக்கத்தை. தெரிந்தோம்பி தேரணும் அக்தே துணை. ஆராய்ந்து பார்க்கணும், சரிங்களா? ஆராய்ந்து பார்த்தா நமக்கு அதுதான் துணையாகவே இருக்கும். எது? சிறந்த முறையில் செயல்படக்கூடிய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது மட்டுமே நமக்கு எப்படி இருக்கும்? அக்தே துணை, துணையாக இருக்கும். எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் அதை எப்பாடுபட்டாவது விரும்பி காக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை. குடிமைனா உயர்ந்த குடி, உயர்ந்த குடி. இழுக்கம், இழுக்கம் என்றால் ஒழுக்கம் இல்லாதவன். இழுக்கம் என்றால் இங்க எதை சொல்றாங்க? ஒழுக்கம் இல்லாதவனை குறிக்குது. ஒழுக்கம் இல்லாதவன். இங்கு ஒழுக்கம் உடைமை உடைமை குடிமை என்று சொல்லக்கூடியது உயர்ந்த குடியை குறிக்கும். உயர்ந்த குடியை குறிக்கும், சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஒருவன் ஒழுக்கம் உள்ளவரே, ஒருவன் ஒழுக்கத்தில் இருந்தா அவன் உயர்ந்த குடியில் இருப்பான், சரிங்களா? உயர்ந்த இடத்துல இருப்பான். அப்படி ஒழுக்கம் இல்லாதவன் என்ன? தாழ்த்தப்பட்டு தாழ்நிலையில இருப்பான். இழிந்த பிறப்பாய் விடும். இழிந்த பிறப்பாய் விடும், தாழ்ந்த நிலை போயிடுவான். இங்க இழிந்த என்று சொல்லக்கூடியது இலக்கண குறிப்புல எதை குறிக்கும்னா பெயரச்சத்தை குறிக்கும். இழிந்த என்று சொல்லக்கூடியது அப்பப்ப நான் இலக்கண குறிப்புன்னு சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இழிந்த என்று சொல்லக்கூடியது இலக்கண குறிப்புல பெயரச்சத்தை குறிக்கும். ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது தொழிற்பெயரை குறிக்கும். ஓகேங்களா? பாருங்க, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இல்லைக்குடிய தாழ்ந்த நிலையில் உள்ளவர். மரப்பினம் ஒத்தும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும். மரப்பினம் ஒத்தும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும், சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இங்க? ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும், அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவனுடைய ஒழுக்கம் குறைஞ்சா என்ன ஆயிரும்? அந்த குடியுடைய சிறப்பே அழிஞ்சு போயிடும். அவன் குடும்பத்துல இருக்க ஒரு நல்ல பேர் அவனுக்கு இல்லாம போயிடும். சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் இல்லாம போயிடும், சரிங்களா? சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல பேர் இல்லாம போயிடும். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் ஒத்தும் குழலாகும் பார்ப்பான். நினைச்சா ஓ, தான் கற்ற கல்வியை மறந்துட்டாலும் திரும்ப பார்ப்பான், சரிங்களா? ஆனா ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு, அவனை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவனை குடியே ஒழுகி போயிரும். அதாவது சீர்குலைஞ்சு போயிரும் சொல்றாங்க. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்காருடையான் கண், அழுக்காறு என்றால் பொறாமை, அழுக்காறு என்றால் பொறாமை. இங்கு ஆக்கம் என்று சொல்லக்கூடியது செல்வம். ஆக்கம் என்று சொல்வது செல்வம், சரிங்களா? அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
பொறாமை உடையவுடைய செல்வம் நிலைத்து இருக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனுடைய உயர்வு என்னைக்குமே இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு என்பது இருக்கவே இருக்காது. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனுடைய செல்வமோ நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வும் நிலைக்காது, உயரத்தில் போகாது. சரிங்களா? கிட்டத்தட்ட 5 குறள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 குறள். ஃபர்ஸ்ட் என்ன குறள் வந்துச்சு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இரண்டாவது குறள், வருந்தோம்பி காக்கி ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேர்னும் அஃதே துணை. தெரிந்தோம்பி தேர்னும் அஃதே துணை. மூணாவது, ஒழுக்கம் உடைமை குடைமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நான்காவது குறள், மரப்பினும் ஒத்தும் குழலாகும் பார்ப்பான் பிறக்கு ஒழுக்கம் குன்ற கிடம். கல்வியை மறந்துட்டா கூட திரும்ப பார்த்துடலாம். ஒழுக்கம் தவறுனா பார்க்கவே முடியாது. அடுத்து, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையனுடைய செல்வமோ நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாவுடைய உயர்வு என்றுமே உயர்வு அடையாது. அடுத்து பாருங்க, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒல்கார் என்றால் விலக மாட்டார். உறவோர் மன வலிமையை உடையவர்கள். உறவு என்றால் வலிமை. இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஏதம் என்றால் இங்க குற்றம். ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒல்கார் என்றால் விலக மாட்டார். ஒல்கார் என்றால் என்ன வரும்? விலக மாட்டார். உறவோர் என்றால் வலிமையுடையவர். உறவோர் என்றால் மன வலிமையுடையவர். உறவோர் என்றால் மன வலிமையுடையவர். பாருங்க, ஒல்கார் என்றால் விலக மாட்டார். உறவோர் என்றால் மன வலிமையுடையவர். உறவோர் என்றால் மன வலிமையுடையவர். மன வலிமையுடையவர். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஏதம் என்றால் இங்கு குற்றம். ஏதம் என்றால் இங்கு குற்றம். என்ன சொல்றாங்க? ஒழுக்கன் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிகுந்தோர் அந்த ஒழுக்க நேரிலிருந்து சிறிதளவு கூட விலக மாட்டாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒழுக்கத்தின் சிறப்பை உணர்ந்தவர்கள் விலக மாட்டார்கள். யாரு? மன வலிமையுடைய மக்கள். இழுக்கத்தின் ஏதம் படுபா குறைந்து அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க. ஏன்னா தவறுதலால் ஏற்படக்கூடிய அந்த ஒழுக்க நின்று சிறிதளவு கூட விலக மாட்டார்கள். புரிஞ்சிருச்சுங்களா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் என்றால் அடைவர். எய்துவர் என்றால் அடைவர். மேன்மை என்றால் சிறப்பு. அடைவர். மேன்மை என்றால் சிறப்பு. என்ன சொல்றாங்க? ஒழுக்கம் உடையவோர் வாழ்க்கையில உயர்ந்து இருப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க கூடாத பழியையும் அடைவாங்க. அடையக்கூடாத பழியையும் அடைவாங்க. அப்ப எய்துவர் என்றால் அடைவர். மேன்மை என்றால் சிறப்பு. ஒழுக்கத்தை உடையவர்களோ சிறந்த பண்புகளை அடைவாங்க. சரிங்களா? நன்மையான விஷயங்களை சிறந்த காரியங்களை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவர் அடைய மாட்டாங்க. நல்ல விஷயங்களை அடைய மாட்டாங்க, தீய பழியை அடைவாங்க. சரிங்களா?
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பு என்றால் இங்கு துன்பம். இடும்பு என்றால் இதை குறிக்குது, துன்பத்தை குறிக்குது, துன்பத்தை குறிக்குது. சரிங்களா? என்ன சொல்றாங்க? நல்லொழுக்கமாகப்பட்டது நன்மை என்று சொல்லக்கூடிய விளைவை தரும், விளைவை தரும். தீயொழுக்கம் என்பது எப்பவுமே துன்பத்தையே கொடுக்கக்கூடியது. தீயொழுக்கம் என்பது எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நன்றிக்கு வித்தாகும், இங்க வித்து என்று சொல்லக்கூடியது விதை, இங்க வித்து என்று சொல்லக்கூடியது விதை. நன்றிக்கு விதையாக இருக்கக்கூடியது நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், துன்பத்தை தரக்கூடியது. அதான் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாக உள்ளது. தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே தரக்கூடிய விளைவாக உள்ளது. சரிங்களா? துன்பத்தை மட்டுமே விளைவிக்கக்கூடியது தீயொழுக்கம். அடுத்து பாருங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல். சரி. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவோ தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவோ. சரிங்களா? இந்த ஒல்லாவோ என்பது இயலாதது. தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். என்ன சொல்றாங்க? நல்லொழுக்கம் உடையவங்க தப்பி கூட தன்னுடைய வாயால தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டாங்க. வழுக்கியும் தவறியும். சரிங்களா? வாயார் சொல்லர். கொல்லாவோ இயலாவோ. சரிங்களா? இயலாவோ. மறந்தும் கூட தன்னுடைய வாயால சொல்ல மாட்டாங்க. என்னது? நல்லொழுக்கம் உடையவர் தன்னுடைய வாயால் கூட தவறான விஷயங்களை பேச மாட்டாங்க. அதாவது தீமை தரக்கூடிய சொற்களை பேச மாட்டாங்க. அடுத்து பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட, உலகம் என்றால் உயர்ந்தவங்க. சரிங்களா? ஒட்ட ஒழுகல், அந்த உயர்ந்தவங்களோட பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவங்க எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்களா ஆவாங்க. பல கற்றும் எவ்வளவுதான், அதாவது உலகத்தோட பொருந்தி வாழக்கூடியவங்க, பொருந்தி வாழாதவங்க எவ்வளவுதான் கல்வியை கற்றிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்க தான் இருப்பாங்க. உலகத்தோடு ஒழுகல், உலக ஒத்து போறது. பல கற்றும், எத்தனை கல்வியை கற்றிருந்தாலும் அவங்க என்ன ஆயிட்டாங்க? கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்களாவே அவங்க கணக்கிடப்படுவாங்க. அறிவில்லாதவங்களாவே அவங்க கணக்கிடப்படுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம இதுவரையும் ஒழுக்கமுடைமையில 10 குறள் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா 2 குறள்கள், முதல் 2 குறள்கள் பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தோட உயர்வை பத்தி குறிப்பிடுது. ஒழுக்கத்தின் உயர்வை பத்தி குறிப்பிடுகிறது. ஒழுக்கத்தின் உயர்வை பத்தி குறிப்பிடக்கூடிய குறள் என்று சொல்லக்கூடியது 2. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்கி ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரணும் அத்தியை துணை. என்ன சொல்றாங்க? பரிந்தோம்பி காக்கணும், அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் எப்படியாவது அந்த ஒழுக்கத்தை கண்டிப்பா நீ கஷ்டப்பட்டாவது கடைபிடிச்சு ஆக வேண்டும். கஷ்டத்தை கடைபிடிச்சு ஆக வேண்டும். அடுத்து இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாயிடும். ஒழுக்கம் உடைய நல்ல குடியில இருப்பாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க தீய குடியில இருப்பாங்க. மரப்பினம் ஒத்தும் குரலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்க குன்ற கெடும். என்ன சொல்றாங்க? ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் சரிங்களா, அதை மீண்டும் பெற்றுவான். ஆனா ஒழுக்கம் தவறுனா அதை மீண்டும் பெற முடியுமா? கண்டிப்பா பெற முடியாது. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இரான்கண் உயர்வு. பொறாமையுடைய செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் வாழ்வு என்றுமே நிலைக்காது. இது என்ன அணினா உவமை அணி. என போன்று என்று சொல்லியிருக்கு இல்லையா, உவமை அணி. ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அதாவது ஒழுக்க தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணரக்கூடிய மனிதனோ, மன வலிமையுடைய மனிதன் அந்த ஒழுக்கத்துடைய நெறி வந்து என்னைக்குமே தவற மாட்டான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர்னா அடைவாங்க. ஒழுக்கமுடையவங்க நல்ல பண்புகளை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க தீய பண்புகளை அடைவாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், என்றும் இடும்பை தரும். என்ன சொல்றாங்க? வித்து என்று சொல்லக்கூடியது இங்க விதை.
இடுமை என்று சொல்வது துன்பம். சரிங்களா? நல்லொழுக்கம் என்பது நன்மையை கொடுக்கும், தீயொழுக்கம் என்பது தீமையை கொடுக்கும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவோ தீய வலிக்கும் வாயாசை. ஒழுக்கத்தின் மேன்மை அறிந்த உணர்வர் தவறி கூட தன்னுடைய வாயால தீய சொற்களை பேச மாட்டாங்க. உலகத்தொரொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தவோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இல்லாதவர் எவ்வளவுதான் கல்வியை கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவரே ஆவார். இப்ப இது வந்து கேள்வி பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறள் இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் என்பது இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். சரிங்களா? தொழிற்பெயர். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் யார் அடையக்கூடாத பழியை அடைவர் என திருவள்ளுவர் கூறினார். கல்லாதவர்கள் கிடையாது. ஒழுக்கம் இல்லாதவர்களோ அடையக்கூடாத பழியை அடைவார்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேர்னும் அஃதே துணை. இதில் தேர்னும் என்ற சொல்லின் பொருள் என்னது? ஆராய்ந்து பார்த்தல். எப்படி பார்த்தாலும் வராது. அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் பொறாமை. அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் பொறாமை. இங்க பொறுமை என்றால் பொறை. ஓகேங்களா? பொறுமை என்றால் பொறை. ஞானம் என்றால் அறிவு. மதி என்றாலும் அறிவு. சொற்பொருள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அழுக்காறு என்று சொல்லக்கூடியதுதான் என்னது? பொறாமை. ஓகே. இடும்பை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இடும்பு. இடும்பு என்றால் நீங்க வந்து துன்பம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? இடும்பு. இடும்பை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடும்பு என்ற சொல்லின் பொருள் வந்து துன்பம். அப்ப துன்பத்துடைய எதிர்ச்சொல் என்னது? இன்பமா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கு சரியான விடை. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. இலக்கண குறிப்பு தருக. எய்தா பழி. அதாவது நம்ம ஏற்கனவே வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சரிங்களா? ஈறுகட்ட எதிர்மறை பேசுறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப என்ன வினா கேட்டிருக்காங்க? எய்தா பழி. எய்தாத என்பது சரி. ஆனா அந்த இறுதி எழுத்து நீங்குச்சுன்னா அது என்ன வரும்? எய்தா பழி என்று மாறுது. அப்ப இங்க எய்தா பழி என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கு சரியான விடை. சரி, அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். யூனிட் 5ல இருக்குது. அதான் பார்க்க போறோம். இவர் யாரு? இவர் யாரு? இவர்தான் ஆப்ரகாம் பண்டிதர். இவர்தான் யாரு? ஆப்ரகாம் பண்டிதர். ஃபர்ஸ்ட் இவரை பத்தின குறிப்புகளை நான் ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லிடுறேன். இவரை பத்தின குறிப்புகளை ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்லைடுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்லைடுக்குள்ள போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். ஈஸியான ஒரு 5 பாயிண்ட் தான் இவரை பார்த்தா முக்கியமானது இருக்கும். ஓகேங்களா? தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ரகாம் பண்டிதர். ஓகேங்களா? ஆப்ரகாம் பண்டிதர் தென்காசிக்கு பக்கத்துல கூடிய சாம்பவர் வடகரை அப்படின்னு ஒரு சிற்றூர்ல பிறந்தவர். இவருடைய ஊரும் ஒரு கிராமம் தான். ஆப்ரகாம் பண்டிதர் தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற சாம்பவர் வடகரை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமத்துல இவர் பிறந்திருக்காரு. இவர் இளமையிலேயே அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், புகைப்படக்கலை, இசை இந்த மாதிரி துறைகள்லாம் அதிகமா விருப்பம் இருக்கு இவருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் அதோட நுட்பத்தை பயன்படுத்திக்கிறாராம். அச்சுக்கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறாராம், மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாராம், ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாராம், அப்புறம் இசையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாராம். சரிங்களா? அப்ப இவர் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் என்ன பண்ணுவாரு? அதோட நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, திண்டுக்கல்ல ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு. சரிங்களா? ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சித்த மருத்துவத்துல ரொம்ப அறிவு பெற்று அங்க வந்து இவர் அங்க உள்ள மக்களால இவர் பண்டுவர் என்றால் மருத்துவர். அங்க உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க? இவர் மருத்துவம்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இவருக்கு ஏற்கனவே இவருக்கு வந்து மருத்துவம், அச்சுக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் இசையில ரொம்ப ஆர்வமா இருக்கு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை பத்தி இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கிடையில திண்டுக்கல்ல ஒரு ஸ்கூல்ல அவர் வேலை பார்த்திருக்காரு.
வேலை பார்த்து இருக்கும் போது எங்க சித்த மருத்துவத்துல வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அதனால அங்க உள்ளவங்க என்ன அங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வைத்தியர் வந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து பண்டுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டுவர்னா மருத்துவர். கொஞ்சம் வருஷம் இவர் வந்து வேலை பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு டீச்சர் பதவியை விட்டுட்டு முழுமையா சித்த மருத்துவத்திலே கவனத்தை மேற்கொண்டார். சித்த மருத்துவத்திலேயே தன்னுடைய கவனம் ஃபுல்லா செலுத்திட்டாரு. தஞ்சாவூர்ல போய் இருந்திருக்காரு. அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன சொன்னாங்க, பண்டிதர் அப்படின்னு நினைச்சாங்க. பண்டிதர்னு கூப்பிட்டுருக்காங்க. இவரு பண்டை காலத்துல இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு கத்து அப்படி அந்த புக்குகளையே போயிருவார். புக்குகளையே போயிருவாராம். அந்த ரொம்ப ஆழ்ந்து கற்று ஆழ்ந்தறியும் அறிவை கூடியவர், ஆழ்ந்தறியும் அறிவை உடையவர் தான் இந்த ஆபிரகாம் பண்டிதர். இவர் என்ன பண்றாரு, சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தன்னுடைய சொந்த செலவுலேயே தமிழ் இசை மாநாடுகளை நடத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல இவருக்கு எதுலாம் விருப்பம்ன்றது பார்த்தோம். மருத்துவத்துல விருப்பமா இருக்கு, ஜோசியத்துல விருப்பமா இருக்கு, புகைப்பட கலையில விருப்பமா இருக்கு, இசையில விருப்பமா இருக்கு. திண்டுக்கல்ல டீச்சரா இருக்கும்போது சித்த மருத்துவம் கத்துக்கிட்டாரு, சித்த மருத்துவமும் பார்த்திருக்கிறாரு. உடனே எங்க உள்ளவங்களாம் இவரை பண்டுவர்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இவர் என்ன பண்றாரு, சித்த மருத்துவம் மேல ஆர்வமா இருந்து டீச்சர் பதவியை விட்டுட்டு முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்துல ஈடுபாடா போயிட்டாரு. அதனால தஞ்சாவூருக்கும் போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அந்த தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் ஆழ்ந்து கற்று இவர் சொந்த செலவுலேயே சரிங்களா தமிழிசை மாநாடுகள் நடத்திருக்காரு. ஒரு அமைப்பையும் இவர் உருவாக்கி இருக்காரு. அது என்ன அமைப்புனா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பையும் இவர் உருவாக்கி இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவரு அனைத்திந்திய அளவுல இசை மாநாடுகளுக்கும் போய் உரையாற்றிருக்காரு. அனைத்து இந்திய அளவுல சண்டை இசை மாநாடுக்கும் போய் உரையாற்றிருக்காரு. இதனாலதான் இவரை வந்து இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். 71 வருஷம் வாழ்ந்து தமிழுக்காக தொண்டு செய்தவர் தான் இந்த ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா. என்ன சொன்னாங்க, இவருக்கு முக்கியமான பாயிண்ட் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. மக்களால் பண்டிதர் என அழைக்கப்பட்டவர் யார், ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா. கருணாமிர்த சாகரம் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார், ஆபிரகாம் பண்டிதர். இவர் ஃபர்ஸ்ட் என்ன வேலை பார்த்தாரு, டீச்சரா இருந்தாரு. எந்த ஊர்ல, திண்டுக்கல்ல. அடுத்து இவர் சித்த மருத்துவ எந்த ஊருக்கு போனாரு, தஞ்சைக்கு போனாரு. சரிங்களா. ஒரு கதை மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சோ தனித்த தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர். தென்காசிக்கு பக்கத்துல சாம்பவர் வடகரை என்ற சிற்றூர்ல பிறந்தவர். இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோசியம், மருத்துவம் இந்த மாதிரி துறைகள்ல பெரிய விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நுட்பங்களை பயின்றிருக்கிறாரு. திண்டுக்கல்ல ஆசிரியரா பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்துல சீரிய அறிவு பெற்ற மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டார். சில வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அது முழுமையா சித்த மருத்துவ தன்னுடைய கவனத்தை செலுத்தினாரு. தஞ்சையில போய் குடியேறிட்டாரு. மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினார்கள். தமிழிசை இயக்கத்தின் தந்தை. ஓகேங்களா. பண்டை தமிழ் நூல்களை எல்லாற்றையும் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. நம்மளுடைய சொந்த செலவுலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்திருக்காரு. அனைத்திந்திய அளவிலானது இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்காரு. சரிங்களா. அதனாலதான் இவரை இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் என்று அழைக்கிறாங்க. 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் தான் இந்த ஆபிரகாம் பண்டிதர். சரிங்களா. பாருங்க, இப்ப நம்ம இந்த அந்த ஆபிரகாம் பண்ற பத்த குறிப்புகள்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுல இருக்கக்கூடிய உடல்நிலை மெய்மயக்க சொற்கள் எல்லாம் எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய உடல்நிலை மெய்மயக்க சொற்கள் வந்து மெய்மயக்கம்னா என்னன்றது தெரியும். சரிங்களா. முதல்ல மெய்மயக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும். மெய்மயக்கம்னா என்ன, உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன. ஓகேங்களா. அதாவது ஒரு சொல்லோட இடையில ஒரே மாதிரியான மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரே மாதிரி மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். இப்ப பட்டம் இருக்கா, இங்க மயக்கம் என்று சொல்லிருக்கு இல்லையா, மயக்கம் இக்குக்கா இருக்கா, இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெய்மயக்கத்துக்கு என்னென்ன சொற்கள் வரும்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். சரிங்களா. உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடியது 4 தான். இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இப்ப இதுல இந்த இந்த பேராகிராஃப்ல நமக்கு எந்த இருக்குது, தமிழுக்கு இசைத்தமிழ் இருக்கா, இதான் மெய்மயக்கம் இருக்குங்களா. நம்ம இந்த பேராகிராஃப் பார்க்கும் போதே நமக்கு தெரியும்.
பாருங்க. இயக்கம், இயக்கம் என்பது மெய்மயக்கமா? இயக்கம் என்பது மெய்மயக்கம். ஆபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பார் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இளமையிலேயே புகைப்படக்கலை, சரிங்களா, அச்சுக்கலை, புகைப்படக்கலை, அச்சுக்கலை, இந்த சிற்றூரு வரும், சரிங்களா, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் விருப்பம் கொண்டு, விருப்பம் இப்புப்பா இருக்கு இல்லையா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். இப்ப மெய்மேகா என்ன தெரிஞ்சுச்சுங்களா? திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில், மருத்துவம், சித்த மருத்துவத்தில் என்ன இருக்கு? மருத்துவம், இக்கு இச்சு இத்து இப்ப இருக்கா, மருத்துவம், இது உடனே மெய்மயக்கம். அடுத்து மக்கள், மக்கள் உடல்நிலை மெய்மயக்கம். அன்புடன் பண்டுவர் என்று அமைக்கப்பட்டார். அமைப்பு, அமைக்க இருக்கு இல்லையா, பண்டுவர் என்று அமைக்கப்பட்டார். புரிஞ்சிச்சுங்களா? மருத்துவர், மருத்துவர். அடுத்து மருத்துவம் இருக்கா? அடுத்து கவனம் செலுத்தினார், செலுத்துதல், தஞ்சையில் குடியேறினார். மக்கள், மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க, அழைப்புன்னு வருமா, அழைப்பு, அழைக்க தொடங்கினர். இதுதான்ப்பா மெய்மயக்கம். என்ன நீங்க மெய்மயக்கம்னா என்ன, உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்றத பாருங்க. உடல்நிலை மெய்மயக்கத்தை சொற்களை எடுத்துக்காட்டு, எடுத்து எழுதுக. சொற்கள் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அந்த உடல்நிலை மெய்மயக்கத்துல எத்தனை எழுத்துக்கள் சேரும்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற மெய்யெழுத்துகள் தன்னுடைய எழுத்துக்களோடய சேர்ந்து வரக்கூடியது. இதுதான் உடல்நிலை மெய்மை எழுத்துக்கள், மெய் மயக்க எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களாகப்பட்டது அதுக்கு பக்கத்துல இருக்க எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்துக்கள் வராது. அப்படி வந்தால் அது தமிழ் சொல்லாகவே இருக்காது. இப்ப பக்கம் இருக்கா, இக்கென்ற மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்திருக்கா, அப்ப இச்சு, இத்தி, இப்பு இந்த எழுத்துக்களுமே வரும். அச்சம், எச்சம், மொத்தம், சாத்தன், அப்பம், கப்பம். இயக்கம் இருக்கா, இயக்கம், என்னும், சிற்றூர், மருத்துவம், மக்கள், இது எல்லாமே உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். அமைப்பு, உருவாக்கி, நடத்தி, செலுத்தி, மருத்துவம், அழைக்க இருக்கா. அப்ப இந்த மாதிரி ஒரே மாதிரி எழுதுக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். சரி, வேற்றுநிலை மெய்மயக்க சொற்களை எடுத்து எழுதுக. வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள். வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள்னா என்ன? அதாவது வெவ்வேறு மெய்யெழுத்துகள் தொடர்ந்து வரக்கூடியது வேற்றுநிலை மெய்மயக்கம். இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த நான்கும் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம். இரு இல்ல, அதாவது வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதற்கு பெயர் வேற்றினை மெய்மயக்கம். அதாவது இரு இல்லை என்று சொல்லக்கூடிய இரண்டு மெய்யெழுத்துகளோ தம்முடைய வரிசை எழுத்துக்களோட சேராம பிற மெய்யெழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும். அதனாலதான் இந்த மெய்யெழுத்துக்கள் ரெண்டுமே வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்றாங்க. அதனாலதான் என்னது, இது ரெண்டுமே வேற்றுநிலை மெய்மயக்கம். பாருங்க, உதாரணம் பார்த்தா தெரியுது. தந்தை, என்று, பண்டிதர், பிறந்தவர், பயின்றார், அன்புடன், பண்டுவர், ஆண்டு, நடந்த. என்ன சொல்றாங்க? சொல்லி இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துகள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்யெழுத்துகள். சரிங்களா? வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுல இரு இல்லை என்ற இரண்டு மெய்யெழுத்துகளுமே, இரு இல்லை என்ற இரண்டு மெய்யெழுத்துகளுமே எப்படி இருக்குது? தன்னுடைய வரிசை எழுத்துக்களோட சேர்ந்து வராம, தன்னுடைய வரிசை எழுத்து சேர்ந்து வராம பிற மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வருது. இதுக்கு பேர் தான் வேற்றுநிலை மெய்மயக்கம். சரி, கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழாக்குக. சங்கீதம், வித்யா, மகாஜனம், சாகரம். சங்கீதம், வித்யா, மகாஜனம், சாகரம். சங்கீதம் என்றால் இசை, வித்யாதரம் என்றால் கலையறிவு, மகாஜனம் என்றால் பெருமக்கள். மகாஜனம் என்றால் என்னது? பெருமக்கள்.
மகாஜனங்களே சொல்றோம் இல்லையா? மகாஜனம் என்றால் பெருமக்கள். சாகரம் என்றால் கடல். சாகரம் என்று இங்க சொல்லக்கூடிய என்னது? கடலை குறிக்கும். சாகரம் என்று சொல்லக்கூடியது கடலை குறிக்கும். சங்கீதம் இசை, வித்யா கலையறிவு, மகாஜன பெருமக்கள், சாகரம் என்றால் கடல். அடுத்து இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பிலக்கணமும் தருக. பயின்றார். இலக்கண குறிப்பு: படற்கை பலர்பால் இறந்த கால வினைமுற்று. பயின்றானா முடிஞ்சு போன விஷயம் தானே. பயின்றார், அவர் பயின்றார். அப்ப படற்கை என்னது? நம்ம கிட்ட இல்ல, முன்னாடி இல்ல, மூணாவது ஒருத்தர் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. அதான் படற்கை பலர்பால் இறந்த கால வினைமுற்று என்று சொல்றோம். அடுத்து தொடங்கினர். இதுவும் முடிஞ்சு போனது. படற்கை பலர்பால் இறந்த கால வினைமுற்று. ஓகேங்களா? இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பயின்றார். பயில் பகுதி. இன் என்பது இர்ராக மாறினது விகாரம். ஆர் என்பது இந்த இரு வந்து இறந்த கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க பயில் என்று சொல்லிருக்கலையா, பயின்றார். பாருங்க, பயின்றார் இருக்கு இல்லையா, இந்த பயின்றார் வந்து பயில் இல் என்று மாறுது. சரிங்களா? இன்னாகப்பட்டது என்ன மாறிடுச்சு? இல்லா மாறிடுச்சு. இன்னானது விகாரம் ஆயிடுச்சு. இன்னானது விகாரம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த இரு என்பது இறந்த கால இடைநிலை. இரு என்பது இறந்த கால இடைநிலை. ஏன்னா இத்து இட்டு இற்று இன்னு இவை நான்குமே இறந்த கால இடைநிலைகளை குறிக்கும். இவை நான்குமே எதை குறிக்குது? இறந்த கால இடைநிலையை குறிக்குது. ஆர் என்று சொல்லக்கூடியது பலர்பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணத்தில் முதல்ல வரக்கூடியது பகுதி, கடைசியில் வரக்கூடியது விகுதி. அடுத்து தொடங்கினர். தொடங்கு பகுதி. இன் இறந்த கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. புரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளவுதான். இப்ப நம்ம யார பார்த்தோம்? ஆபிரகாம் பண்டிதரை பத்தி பார்த்தோம். இவர் என்ன சொல்றாங்க? தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று சொல்றாங்க. சரிங்களா? இவர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு? டீச்சரா தான் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் பார்த்திருக்காரு. அதனால டீச்சர் தொழிலை விட்டுட்டு சித்த மருத்துவத்துக்கே ஃபுல்லா இறங்கிட்டாரு. சித்த மருத்துவத்திலேயே ஃபுல்லா இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் ஆழ்ந்திருந்து கற்று சங்கீத வித்யாதன சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனாரு. அமைப்பை உருவாக்கி தன்னுடைய சொந்த செலவுலையே தமிழிசை இயக்க மாநாடுகளை நடத்திருக்காரு. இதுல என்ன மாநாட்டுல இவர் கலந்துக்கிறாரு. ஓகேங்களா? அவருடைய இசை தமிழ தொண்டின் சிகரம் கருணாமிர்த சகம் என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. எத்தனை வருஷம் இவரும் தமிழுக்கு தொண்டாட்டினார்னா 71 வருடங்கள் தமிழுக்கு தொண்டாட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லா நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? ஆபிரகாம் பண்டிதரை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து சரி. இப்ப இன்றைய வகுப்பு நம்ம பார்த்தது வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள், கடந்த 3 நாட்களாக ஒழுக்கமுடைமை, கல்வி, அன்புடைமை, இந்த 3 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 3 அதிகாரங்களையும் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. 3 அதிகாரத்தையும் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. இந்த அதிகாரங்கள்ல ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல என்னென்ன பொருள்லாம் நம்ம பார்த்தோம்? என்னென்ன பொருள்லாம் நம்ம பார்த்தோம்? அதாவது சொற்பொருள் தான் இலக்கணத்தை பொழுது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சொற்பொருள் தான். சொற்பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஒழுக்கமுடைமை இந்த அதிகாரத்துல என்னென்ன சொற்பொருள் முக்கியம் என்பதுனா, இடும்பை என்றால் துன்பம், விழுப்பம் என்றால் சிறப்பு, விழுப்பம் என்றால் சிறப்பு, தேரினும் என்றால் தேர்ன்னு நினைச்சுக்காங்க, ஆராய்ந்து பார்க்கக்கூடியது, பரிந்து என்றால் விரும்பி, பரிந்து என்றால் விரும்பி. ஓகேங்களா? அழுக்காறு என்றால் பொறாமை, ஆக்கம் என்றால் செல்வம், பொறை என்றால் பொறுமை, ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் மன வலிமையை உடையவர்கள். உறவு என்றால் வலிமை. சரிங்களா? அந்த உறவு, இந்த உறவு என்பது சுற்றத்தை குறிக்கும். இந்த உறவு என்பது சுற்றத்தை குறிக்கும். சரிங்களா? சுற்றத்தினரை குறிக்கும். இந்த உறவு என்பது வலிமையை குறிக்கும். உறவு என்பது மன வலிமையை குறிக்கும். சரிங்களா? இந்த ஒழுக்கமுடைய அதிகாரத்துல இந்த பொருள் மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பொருள் மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒல்கார் என்றால் விலக மாட்டார். அடுத்து முக்கியமான ஒரு பொருள் கூறுக வந்து ஏதம். ஏதம் என்றால் குற்றம்.
ஏதம் என்றால் என்னது? குற்றம். இந்த ஏதம் என்ற பொருளுடைய குறள் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கமுடைமையில 6வது குறள். சரிங்களா? ஒழுக்கமுடைமையில 6வது குறள் தான் நம்ம படிச்சோம். சரிங்களா? என்னது? ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஏதம் என்றால் குற்றம். ஒழுக்கத்தில் தவறுதலால ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவர்கள் தவறி கூட அந்த ஒழுக்கம் வந்து மாற மாட்டாங்க. என்னது? ஒழுக்கம் என்னது? விலக மாட்டாங்க. ஓகே. மீண்டும் ஒரு அதிகாரத்துடைய நாளைய வகுப்புல பார்க்கலாம். மீண்டும் ஒரு அதிகாரத்துடன் நாளைய வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.